லோகவீரம் மகாபூஜ்யம் சர்வரக்ஷாகரம் விபும் பார்வதி ஹிருதயானந்தம் சாஸ்தாரம் பிரணமாம்யகம். சுவாமியே சரணமையப்பா. ஓம் நமச்சிவாய. மேன்மைகள் சைவநீதி விளங்குக உலகமெல்லாம். நோயற்ற வாழ்வே குறைவற்ற செல்வம். அந்த நோய் நொடிகள் இல்லாத வாழ்வு இந்த உலக மக்கள் எல்லோரும் வாழ வேண்டும் என்று கலியுகத்தின் காந்தமலை ஜோதியாகிய சபரிமலை சுவாமி ஐயப்பனுடைய திருவடிகளை சிறந்தாழ்த்தி டான் தமிழொலி ஓம் தொலைக்காட்சி நேயர்கள் அனைவருக்கும் சர்வதேச இந்து மத குருபீடம் அகில இலங்கை சபரிமலை ஸ்ரீ சாஸ்தாபுரத்தின் சார்பில் இனிய வணக்கங்களும் நல்லாசிகளும். இன்றும் மங்களகரமான குரோதி வருஷம் வைகாசி மாதம் 19ஆம் நாள் 1/6/2024 சனிக்கிழமை. இன்று மலர்ந்திருக்கின்ற இன்றைய பொழுதும் நம் எல்லோருடைய வாழ்விலும் எல்லா விதமான சிறப்புகளும் வெற்றிகளும் கிடைக்க இறை அருளும் குருவருளும் பூர்ணமாக நிறைய வேண்டும் என்று பிரார்த்தித்து இன்று மந்த வாரம் என்கின்ற சனிக்கிழமை. நமக்கு இல்லங்களில் நடைபெறுகின்ற சுபகாரியங்கள் தவிர்த்து கொள்வது, ஒரு திருமணமோ ஒரு கிரகப்பிரவேசமோ ஒரு ஆலயத்திலே கும்பாபிஷேகமோ இவற்றை தவிர்த்து கொள்வது. இந்த சனிக்கிழமையிலே சுபகாரியங்கள் செய்யக்கூடாது. விரதமிருந்து ஆலய வழிபாடுகள் செய்து நவக்கிரகங்களுக்குள்ளே மேற்கு திசை நோக்கி அமர்ந்திருக்கின்ற சனீஸ்வர பகவானுக்கு கருப்பு பட்டு சாத்தி எள்ளெண்ணெய் தீபங்கள் ஏற்றி கருங்கோலை மலர்களாலே அர்ச்சனை வழிபாடுகள் செய்வதற்கு ஒரு சிறந்த நாள். அதேபோல் சபரிமலை சுவாமி ஐயப்பனுடைய பூஜை வழிபாடுகள் பஜனைகள் 18ஆம் படி பூஜைகள் செய்வதற்கும் ஒரு சிறப்பான நாள். எனவே இந்த மந்தவாரம் என்கின்ற சனிக்கிழமையிலே நாம் பொதுவாக தமிழ் மூதாட்டி ஔவை சொன்னால் சனி நீராடு, உடல் பூராகவும் எண்ணெய் பூசி ஸ்நானம் செய்வது நீராடுவதற்கு ஒரு சிறந்த நாள் இந்த சனிக்கிழமை. இப்பொழுது பல்வேறு ஆலயங்களில் இந்த உற்சவங்கள் நடைபெற்றுக் கொண்டிருக்கின்றன. அந்த வகையிலே மீன்பாடும் தேன்நாடு என்று போற்றுகின்ற மட்டக்களப்பு மாவட்டத்திலே செங்கலடி என்கின்றதாகிய பதியிலே கோவில் கண்டு எழுந்தருளியுள்ள ஸ்ரீ சித்திவிநாயகப் பெருமானுடைய இந்த வருடாந்த மகோத்சவம் நடைபெற்று கொண்டிருக்கின்றது. இவ்வாறு இந்த வருடாந்த மகோத்சவத்திலே இன்றைய தினம் மகாலட்சுமி உற்சவம் என்கின்றதாகிய சிறப்பான பூஜை வழிபாடுகள் தீப பூஜைகளோடு மகாலட்சுமிக்கு சிறப்பான ஆராதனைகள் நடைபெற்று குங்கும அர்ச்சனைகள் நடைபெற்று சிறப்பாக இந்த உற்சவம் இன்றைய தினம் நடைபெறுகிறது. நாளைய தினம் இந்த ஆலயத்திலே செங்கலடி சித்தி விநாயகர் ஆலயத்திலே வசந்த உற்சவம் என்கின்றதாகிய சிறப்பான ரதி மன்மதனுடைய கதையோடு கூடியதாகிய இந்த வசந்த உற்சவம் சிறப்பாக நடைபெறுவதற்கும் திருவள்ளுவர் கூட்டியிருக்கின்றது. இவ்வாறு இந்த ஆலயங்களிலே உற்சவங்கள் நடைபெறுகின்ற பொழுது நாம் ஆசார சீரராக செல்ல வேண்டும். நமது சமய கலாச்சார பண்பாட்டு விழுமியங்களை அடுத்த சந்ததிக்கும் எடுத்து கூறுகின்ற வகையிலே கலாச்சார ஆடைகள் அணிந்து ஆலயத்துக்கு செல்ல வேண்டும். வெள்ளை வேட்டி சால்வை ஆண்கள், வெள்ளை வேட்டி சால்வை, தாய்மார்கள் பட்டு சேலை அணிந்தும், இளம் வயசு பிள்ளைகள் பட்டுப்பாவாடை தாவணி அணிந்தும் நமது கலாச்சார ஆடைகளோடு ஆலயங்களுக்கு செல்ல வேண்டும். இந்த நாகரீக ஆடைகளோடு ஆலயங்களுக்கு செல்வதை நாம் தவிர்த்து கொள்ள வேண்டும். நாம் ஒரு கல்லூரிக்கு செல்லுகின்ற பொழுது, ஒரு பாடசாலைக்கு செல்லுகின்ற பொழுது அந்த பாடசாலைக்குரிய அந்த கல்லூரிக்குரிய சீருடை அணிந்து செல்வோம். அதேபோல் நமக்கு ஆலயங்களுக்கு வழிபாட்டுக்கு செல்லுகின்ற பொழுது நமது கலாச்சார உடை ஆண்கள் வெள்ளை வேட்டி சால்வை அணிந்தும், தாய்மார்கள் நாகரிக உடைகளை தவிர்த்து பட்டுச்சேலை பட்டு பாவாடை தாவணி உடுத்தியும்
இந்த ஆலயங்களில் சென்று வழிபாடு செய்கின்ற பொழுது ஆள் பாதி ஆடை பாதி என்பார்கள். இவ்வாறு இறையருளெல்லாம் பூர்ணமாக கிடைக்கின்ற வகையிலே நாமும் இவ்வாறான உற்சவ காலங்களிலே கலந்து இறையருளை பெற்று மண்ணில் நல்ல வண்ணம் வாழ டான் தமிழொலி ஓம் தொலைக்காட்சி நேயர்கள் அனைவருக்கும் சர்வதேச இந்து மத குருபீடம் அகில இலங்கை சபரிமலை ஸ்ரீ சாஸ்தாபுலத்தின் சார்பில் நல்லாசிகளை கூறிக்கொள்வதில் மன மகிழ்வு கொள்கிறோம். சர்வே ஜனாக சுக்கினோ பவந்து சமஸ்த சன்மங்களானி சந்து. சுபம். இறை இயேசுவில் என் அன்பு நெஞ்சங்களே, கிறிஸ்தவ நற்சிந்தனை வேளையில் உங்களை சந்திப்பதிலே எனக்கு மிக்க மகிழ்ச்சி. ஆண்டவர் இயேசுவின் அன்பும் அருளும் உங்கள் அனைவரோடும் இருப்பதாக. நம்முடைய அன்றாட வாழ்விலே நாம் குடும்ப சூழலிலேயோ அல்லது சமூக சூழலிலேயோ அல்லது நாங்கள் வேலை செய்கின்ற அமைப்புகள் மத்தியிலேயோ எல்லோரும் ஒருமித்து ஒரே விதமாக சிந்திப்பது என்பது எப்பொழுதும் நடைபெறுவதில்லை. எங்களுடைய சிந்தனையிலே, எங்களுடைய அணுகுமுறையிலே, எங்களுடைய பேச்சிலே, உரையாடல்களிலே சில வேளைகளில் முரண்பாடுகள் ஏற்படுவது வழக்கம். நான் ஒன்றை சொல்ல இன்னும் ஒருவர் அதற்கு வித்தியாசமானதாக, ஏன் முரணானதாக சொல்லலாம், சிந்திக்கலாம். இப்படி பல கருத்துக்களை, அபிப்பிராயங்களை பல்வேறு கோணங்களிலே வாழ்க்கையை அல்லது நிகழ்வுகளை நோக்குவது எல்லாம் தவறானது அல்ல. அவரவர் தம்முடைய சிந்தனைக்கு ஏற்ப, அவருடைய விருப்புக்கு ஏற்ப அவர்கள் தங்களுடைய கருத்துக்களை சொல்லுவது வழக்கம். ஆனால் இந்த முரண்பாடுகள் மத்தியிலே இறுதியாக நாங்கள் ஒருமனப்படுகின்ற அல்லது ஒன்றிக்கின்ற அல்லது ஒருவர் மற்றவரோடு சமரசம் செய்து கொள்ளுகின்ற ஒரு நிலைப்பாட்டிற்கு நாங்கள் வராவிட்டால் அந்த முரண்பாடு ஆரம்பத்திலே சிறிதாக இருந்தாலும் சில வேளைகளிலே அவை பெரிதாக வெடிக்கலாம். எங்களுடைய உறவுகள் பிளவுபடுவதற்கு அல்லது பிணக்குகள் இன்னும் காலதாமதமாகி அவை தீர்க்கப்பட முடியாமை பகையோடு முடிவு சொல்லலாம். இங்கு கிறிஸ்துவினுடைய வாழ்வை நாங்கள் பார்க்கின்ற பொழுது கிறிஸ்துவினுடைய அபிப்பிராயத்திற்கும் சிந்தனைக்கும் அவருடைய போதனைக்கும் முரணானதாக அக்காலத்திலே இருந்த சமய சமூக தலைவர்கள், வழிகாட்டிகள் சிந்தித்தார்கள். அவர்களும் தாங்கள் சிந்திப்பது சரி என்று நினைத்துத்தான் அவர்கள் கிறிஸ்துவோடு முரண்பட்டார்கள். ஆகையினாலே இங்கு அவர்களுக்கு தேவையானது ஒருவர் ஒரு பிரச்சனையை, ஒரு அபிப்பிராயத்தை சொல்லுகின்றார், ஒரு கருத்தை முன்வைக்கின்றார் என்றால் அவருக்கு இருக்கின்ற தகமை என்ன, அதிகாரம் என்ன. இப்பொழுது கிறிஸ்து தம்முடைய வாழ்க்கையில் எப்பொழுதும் தந்தையிடமிருந்து இறை தந்தைக்கு எப்பொழுதும் நேர்மையாளராக இருந்தார். ஆனால் இங்கு நாங்கள் சரி பிழை என்று சொல்லுவதிலும் பார்க்க நாங்கள் எல்லோருமே நல்லதை தேடுகின்றோமா என்ற அந்த நல்லெண்ணம் இருக்கின்ற பொழுது எத்தனையோ முரண்பாடுகளை நாங்கள் நாளாந்தம் தீர்த்து எங்கள் மத்தியிலே ஒரு மன ரீதியாக ஒருமனப்பட்ட நிலை அல்லது ஒத்துழைக்கக்கூடிய ஒரு சூழல் அல்லது ஒருவர் மற்றவரை புரிந்து ஏற்றுக்கொள்ளக்கூடிய மனப்பக்குவம் எங்களுக்கு இருக்கும். ஆகையினாலே இந்த நாளிலே நாம் இறைவனை பார்த்து மன்றாடுவோம். எது நல்லது எது தீயது என்று நாங்கள் நன்மையானதை தேடுவதற்கும் அதை நாங்கள் எங்களுடைய வாழ்க்கையிலே கடைப்பிடிப்பதற்கும் கண்டுபிடிப்பதற்குமான ஞானத்தை தர வேண்டும் என்று எங்களுடைய இந்த சமூகத்திலே நாங்கள் அனுதினம் சந்திக்கின்ற எங்களுடைய அயலவர்களும் உடன்பிறப்புகளும் கூட அத்தகைய ஞானம் என்கின்ற கொடையை அவர்கள் பெற்று எங்கள் மத்தியிலே நல்லுறவு வளர வேண்டும் என்று அருள் வேண்டுவோமாக. ஆமேன்.
ரப்பில் ஆலமீன் வஸ்ஸலாத்து வஸ்ஸலாமு அலா முஹம்மதின் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் வ அலா ஆலிஹி வஸஹ்பிஹி அஜ்மஈன் அம்மா பாத். அன்புள்ள வாசகர்களே, நேயர்களே, இன்றைய காலை பொழுதை ஒரு நல்ல பொழுதாக ஆரம்பித்து வைக்க வேண்டும் என்ற நற்செய்தியை உங்களுக்கு நான் சொல்லிக்கொள்வதில் மகிழ்ச்சி அடைகிறேன். எல்லா சமயங்களும் மனித சமுதாயத்துக்கு போதிக்கக்கூடிய ஒரு நல்ல பண்பாடு தான் பிறர் மீது பொறாமை கொள்ளக்கூடாது. பொறாமை என்பது மனித சமுதாயத்தில் இருக்கின்ற தீய பழக்க வழக்கங்களிலே மிக மோசமான ஒரு பழக்கம். அதே நேரத்தில் நடைமுறையிலும் கூட இந்த பொறாமையால் சமுதாயத்துக்கு நஷ்டம்தான் ஏற்படுமே அல்லாமல் எந்த விதமான நன்மையும் ஏற்படக்கூடிய வாய்ப்பு இல்லை. அதனால் இஸ்லாமிய மார்க்கம் என்பது பொறாமை கொள்ளுதல் என்ற இந்த தீய இந்த செயலை மிக மோசமாக கண்டிக்கக்கூடிய ஒன்றாக இந்த இஸ்லாமிய மார்க்கம் இருந்து கொண்டிருக்கின்றது. ஏனென்றால் இந்த பொறாமை கொள்வதனால் அடுத்தவர்களை விட எந்த வகையிலும் நாம் உயர்வடைந்து விட முடியாது. எப்பொழுதும் நமது உள்ளங்கள் செத்த உள்ளங்களாக, நமது உள்ளங்கள் பிறர் அதாவது துர்நாற்றம் அடைக்கக்கூடிய உள்ளங்களாகத்தான் நம்முடைய உள்ளங்கள் இருக்கும். அத்தகைய தீய செயலிலிருந்து நமது சமுதாயத்தை நாம் பாதுகாத்து கொள்ள வேண்டும். திருமறை குர்ஆனிலே அல்லாஹு தஆலா சொல்லுகின்ற அந்த நேரத்திலே இந்த பொறாமை என்பதை பற்றி சொல்லும்போது அல்லாஹ் சொல்லி காட்டுகின்றான், அம் யஹ்சுதுன நாஸ அலா மா ஆத்தாஹுமுல்லாஹ் மின் ஃபத்லிஹி. அல்லாஹு தஆலா தன்னுடைய அருட்கொடைகளிலிருந்து யாருக்கெல்லாம் கொடுக்கின்றானோ அதனை பார்த்து இவர்கள் எதற்காக பொறாமை கொள்கிறார்கள் என்று பொறாமைக்காரர்களை பற்றி அல்லாஹ் தனது திருமறை குர்ஆனிலே சொல்லி காட்டுகின்றான். அதனால் இறைவன்தான் மனிதனுக்கு கொடுக்கிறானே அல்லாமல் மனிதனுடைய சக்தியை கொண்டு எதுவும் அவனுக்கு கிடைப்பதில்லை. அதனால் இறைவன் என்ன சொல்கிறான், நான் கொடுக்கிறேன். நான் கொடுக்கும்போது அதை பெற்றுக்கொள்ளக்கூடியவனுக்கு அதை எடுத்துக்கொள்வதற்கு உரிமை இருந்து கொண்டிருக்கின்றது. அந்த நேரத்திலே அவனுக்கு கிடைப்பதை பார்த்துவிட்டு வேறொருவன் அதற்காக ஏன் பொறாமை கொள்ள வேண்டும்? அவர்களும் என்ன செய்ய வேண்டும் என்றால் அதே இறைவனிடத்திலே அதுபோல தனக்கும் தருமாறு கேட்க வேண்டுமே அல்லாமல் அந்த இறைவனால் கொடுக்கக்கூடியதை பெற்றுக்கொள்ளக்கூடியவர்கள் அடையக்கூடிய உயர்வை பார்த்துவிட்டு அதற்காக பொறாமை கொள்வதை இறைவன் தடுக்கின்றான். இதனால் எந்த நன்மையும் ஏற்படக்கூடிய வாய்ப்பும் இல்லை. பொறாமையின் மூலமாக அடுத்தவனுக்கு நாம் தீங்கு செய்வதனால சமுதாய ரீதியாக நஷ்டம் ஒன்று ஏற்படுவதை பார்க்கின்றோம். உதாரணத்துக்கு ஒருவன் வியாபாரத்திலே முன்னேறி கொண்டிருக்கின்ற நேரத்திலே பொறாமையின் காரணமாக அவனை வீழ்த்துவதற்கு முயற்சி செய்தால் அவனும் வீழ்ந்து விடுகிறான், அவனை வீழ்த்துகின்ற இவனும் வீழ்ந்து விடுகின்றான். சமுதாயத்துக்கு கிடைக்கக்கூடிய பொருளாதார ரீதியான உயர்வும் இல்லாமல் மக்கள் நஷ்டத்துக்கு ஆளாகி விடுகின்றார்கள். அவனிடத்திலே தொழில் புரிகின்றவர்களும் நஷ்டத்துக்கு ஆளாகி விடுகின்றார்கள். அவனால் உதவி பெறக்கூடிய மக்களும் துன்பத்துக்கு ஆளாகி விடுகின்றார்கள். இதனால் பொறாமையின் காரணமாக ஒருவனை வீழ்த்துவதால் சமுதாயத்துக்கு நஷ்டமே அல்லாமல் எந்த இலாபமும் இல்லை. நபிகளார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் பொறாமை விஷயத்திலே ஒரே ஒரு செய்தி சொன்னார்கள். அதாவது 2 விஷயத்தில் மட்டும் பொறாமை கொள்ளலாம், அதை தவிர வேறு எதிலும் பொறாமை கொள்ளக்கூடாது என்று சொல்லிவிட்டு அந்த 2ஐயும் சொன்னார்கள். ஒருவனுக்கு நிறைய செல்வம் இருக்கின்றது, அதனை கொண்டு அவன் மக்களுக்கு நிறைய பொருளாதார ரீதியாக உதவி செய்து நன்மை அடைந்து கொண்டிருக்கின்றான் என்பதை கண்டுவிட்டால் அதை காணக்கூடிய ஒருவன் என்ன முடிவுக்கு வர வேண்டும் என்றால், நானும் இவனை போன்று அதிகமான பொருளாதாரத்தை தேட வேண்டும், இவன் செய்கின்ற இதே மாதிரியான நன்மையான காரியங்களை இவனை விட நான் அதிகமாக செய்ய வேண்டும் என்ற எண்ணத்தோடு அவன் பொறாமை கொள்ள முடியும். அதே போல ஒரு அறிவாளியை பார்த்து பொறாமை கொள்ள முடியும். எப்படி? ஒருவன் அறிவு ரீதியாக முன்னேற்றமடைந்து சமுதாயத்திலே மிகப்பெரிய ஒரு அந்தஸ்தை அடைந்து கொண்டிருக்கின்ற அந்த காட்சியை பார்த்துவிட்டால் இவனைப் போல அல்லது இவனை விட அதிகமாக நானும் கற்க வேண்டும், நானும் இவனை விட சிறந்த பதவிகளை அடைய வேண்டும் என்று ஒரு எண்ணம் கொண்டு அவன் பொறாமை கொள்ள முடியும். இதனை நபி அவர்கள் பொறாமை என்று எதற்காக சொன்னார்கள் என்றால், இது ஒரு போட்டி மாதிரியான ஒன்று என்பதனால்தான் இதற்கு பொறாமை என்ற ஒரு கருத்தை சொன்னார்களே அல்லாமல் யதார்த்தமாக பார்த்தால் இது பொறாமை அல்ல. இது
அடுத்தவனை விட தன்னை ஊக்கப்படுத்தி முன்னேற்றத்தை காணுவது என்பதுதான் இதனுடைய யதார்த்தம் என்பதை நாம் விளங்க வேண்டும். இதை தவிர உள்ள வேறு எந்த காரணங்களிலும் எவருடனும் நாம் பொறாமை கொள்ளக்கூடாது. பொறாமை நமக்கு வீழ்ச்சியைத்தான் ஏற்படுத்துவே அல்லாமல் ஒரு நாளும் உயர்வை ஏற்படுத்த மாட்டாது என்பதை நாம் கவனத்தில் கொண்டு பிறர் செய்யக்கூடிய பிறர் அடையக்கூடிய உயர்வுகளை பார்த்து நாம் மகிழ்ச்சி அடைந்து அவருக்காக இறைவனிடம் பிரார்த்தனை செய்கின்ற நட்பண்புடையவர்களாகவே நம்மை ஆக்கிக் கொள்ள வேண்டும். இதனையே நமது சந்ததிகளுக்கும் சிறார்களுக்கும் மாணவ மாணவிகளுக்கும் நாம் உணர்த்த வேண்டும் என்பதை கூறி இந்த காலை பொழுதிலே உங்களிடமிருந்து விடைபெறுகிறேன். வாஹிர் தஅவானா